ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான். இட்லி மாவு காலியாகிடுச்சு, நைட்டோடையே முடிஞ்சுட்டு. அதனால் காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்து அரிசியும் உளுந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கு மார்னிங் எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே கையோட மாவும் அரைச்சிட்டேன். மாவு இருக்கிறப்ப நமக்கு என்ன தோணுன்னா, ஐயோ டெய்லி இட்லி தோசையான்னு போர் அடிக்கும். அந்த டைமில் நம்ம எதனா டிஃப்ரெண்ட்டாக டின்னர் செய்யலாம் அப்படின்னு தோணும். ஆனா, மாவு இல்லாதப்போ என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணிட்டு இருக்கும். இது நெறைய பேருக்கு தோணுதா இல்லையான்னு தெரியல. எனக்கு அப்படிதான் தோணும். அப்புறம் அப்படியே மாவெல்லாம் அரைச்சு வச்சுட்டு கிரைண்டர்லாம் கையோடயே தொடச்சுட்டேன். ஏன்னா, நம்ம ஒரு வேலை பண்றோம்னா, அந்த கிளீனிங் ஒர்க்கும் அதோடயே சேர்த்து பண்ணிட்டோம்னா, நமக்கு ரொம்ப நேரம் அந்த வேலையிலேயே இருக்கோமே அப்படின்ற ஒரு ஒரு சலிப்பே இருக்காது. அதனால நம்ம சமையல் பண்றப்போ மாவு அரைக்கிற வேலை இருந்துச்சுன்னா, சமையல் பண்ணிட்டே மாவையும் போட்டு விட்டோம்னா, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். நம்ம அப்படியே அள்ளிடலாம். சமையலும் முடிஞ்ச மாரி இருக்கும், மாவும் அரைச்ச மாரி இருக்கும். இதுவே சமையல் பண்ணிட்டு மாவு அரைச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவணும் அப்படின்னா ரொம்ப பெரிய வேலையா இருக்கும். அதனால சமையல் பண்ணும்போதே எல்லா சைட் பை சைடு ஒவ்வொரு வேலையும் முடிச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரமே வேலை